அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பெரிய சட்டம் வருது. அந்த சட்டம் வரும்பொழுது அநேகர் அங்க என்ன செய்யப்படுறாங்கன்னா, அந்த அந்த சட்டத்துக்கு உட்பட்டவங்க அத்தனை பேரும் அவங்க பாட்டு வேற எதையும் வணங்கக்கூடாது, வேற எந்த காரியத்தை செயல்படுத்தக்கூடாது, அந்த பொற்சிலையை மட்டும்தான் வணங்கணும்னு வரும்பொழுது அவங்க அதை வணங்குறாங்க. இந்த சம்பவம் நடக்குது. அப்படி நடக்கும்போது தானியேல் எப்படிப்பட்டவர்னா, நல்ல ஜெபிக்கிறவர், 3 வேளையும் ஜெபிக்கிறவர், அவர் தேவனை தேடுகிறவர். அவர் வேற எதையும் வணங்க மாட்டாரு, எந்த காரியத்துக்கு தலை வணங்கி நிற்க மாட்டாரு, தேவனை தேடுகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. அப்படி அவர் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த முக்கியமான நேரத்துல என்ன செய்யறாங்க, இவங்க ஒரு சட்டத்தை வச்சவங்க ஒரு காரியத்தை அங்க என்ன செஞ்சாங்கன்னா, வணங்குறவங்களுக்கு அதை வணங்காதவங்களுக்கு ஒரு தண்டனை, பெரிய தண்டனையா கொடுக்கணும்னு மரண தண்டனை நியமித்து வைத்தாங்க. அந்த தண்டனை என்னன்னா, சிங்க கெபிக்குள்ள அவரை தூக்கி போட்டுறணும். அப்படி சிங்க கெபிக்குள்ள போடும்போது அந்த சிங்கம் என்னன்னா 7 நாள் அது பட்டினி கிடக்கும். 7ஆவது நாள் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் பொழுது அந்த கொகையினுடைய கல்லை எடுத்துட்டு சிங்கத்துக்குள்ள அந்த தூக்கி அந்த மனிதனை போட்டுருவாங்க. அது வரும்பொழுதே சிங்கம் தாவி பிடிச்சி பிச்சு ஒன்றா தின்று போடும். அப்படிப்பட்ட தண்டனைக்கு உட்படுத்தப்படுறவங்களுக்கு அன்றைக்கு அந்த சிங்க கேள்வி கிட்டத்தட்ட 7 சிங்கத்துக்கு மேல உள்ள வச்சிருந்தாங்க, அது அவனை பச்சிக்கும்படிக்கு. அப்படிப்பட்ட நிலை அங்கே காணப்பட்டது. அங்க கொண்டு போய் யாரை தள்ள போறாங்க, தானியேலை தள்ள போறாங்க. ஏன்னா இவர் ஆண்டவரை மட்டுமே பணிந்து கொள்கிறவராயிருந்தார். 10ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்களேன். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, சட்டம் விரோதமாய் வந்ததுக்கு அப்புறமும் அவர் தேவனை தேடுகிறதுல முதலா நின்னார். அல்லேலூயா. தேவனை தேடுகிறதுல ஒரு வைராக்கியம். சட்டம் எப்படிப்பட்ட சட்டமா இருந்தாலும் அதை குறித்து அவருக்கு கவலை இல்லை. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு வைராக்கியத்தை அவர் வைத்திருந்தார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சிங்க கெபி இருக்கு, தெரியுமா? நம்ம வீடு தான். என்ன அங்க 7 இருந்துச்சு, சில பேருக்கு 7 இருக்கும், சிலர் வீட்டில் 5 இருக்கும். நான் உங்க வீட்டில் இருக்கவங்கள சொல்லலை, நீங்க எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்கறத பார்த்தா ஆமாங்க என் வீட்டில் சிங்கம் தான் இருக்குன்னு. வீட்டு வாடகை இருக்கலாம், இபி பில் இருக்கலாம், எதையாவது ஒரு சிங்கம் நம்ம வீட்டில் இருக்கலாம். நான் அதை சொன்னேன். நீங்க சொன்ன உடனே உங்க வீட்டில் உள்ளவங்களெல்லாம் யோசிக்காதீங்க, அந்த சிங்கத்தை நான் சொல்லலை. என்னன்னா இதெல்லாம் என்ன செய்யும், நம்மளை பச்சிக்கிற, அதாவது சரியான நேரத்துல டியூ கட்டுற காரியம் நிற்கும். என்னடா பண்றது, அதுக்கு என்னடா பண்றது, சிங்கம் நம்மளை முழுங்குறது போல நம்ம வீட்டுக்கு போனா அந்த 1ஆம் தேதியிலிருந்து 10 தேதிக்குள்ள இவங்களுக்கு கொடுக்கணுமே, அவங்களுக்கு கொடுக்கணுமே, இதை சந்திக்கணுமே, அதை சந்திக்கணுமேன்னு பல சிங்கங்கள் நம்ம வீட்டுக்குள்ள நம்மளை பச்சிக்கிறதுக்கு நிற்கும். அல்லேலூயா. நான் அந்த சிங்கத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். சிங்க கெபி இல்லாதவங்க இல்லை இங்க யார் வாழ்க்கையிலையும் அந்த கெபி இருக்க தான் செய்யுது. அது எந்த இடமா இருந்தாலும், ஒருவேளை கடன் என்ற சிங்கம் உன் பக்கத்தில் நிற்கலாம், தப்பு அதாவது பாவம் என்ற சில வேளையில சிங்கம் இருக்கலாம், முழுங்குற அளவுக்கு வியாதி என்ற சிங்கம் ஒருவேளை நிற்கலாம், உங்க பிள்ளைகளை நீ எதிர்காலம் அந்த கூட சிங்கமா போல நிற்கலாம். நீங்க கொஞ்சம் ஆழமா அதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கெபிக்கு தள்ளப்படுகிறது உன் கண்ட்ரோல்லே இல்லை. அது எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு குடும்பத்துக்குள்ளதான் இருப்போம், குடும்பத்துக்குள்ளதான் கட்டப்பட்டிருப்போம். அது உங்க கண்ட்ரோல்ல ஆட்டோமேட்டிக்காக நம்ம குடும்பத்துக்குள்ளதான் இருப்போம். அந்த கெபி எல்லார் வாழ்க்கையிலும் கண்டிப்பா இருக்கு. அல்லேலூயா. ஆனா உள்ள இருக்க சிங்கத்தை
அந்த கெபிக்குள்ள நம்மளோட போராடுகிற சிங்கத்திற்கு முடிவு உண்டாக்குறத கர்த்தர் கண்ட்ரோல்ல இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் கண்ட்ரோல்ல அங்க அந்த சிங்கம் உள்ளுக்குள்ளதான் இருக்கும். நீங்க அதை நிறைய வாசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அங்க ஒரு வசனத்தை, அங்க ஒரு காரியத்தை சொல்லுவாரு. தானியேல் 6ஆம் அதிகாரத்துல இந்த ஒரு 16ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். யார் சொல்றா? ராஜா. ராஜா சொல்றாரு. ராஜா விசுவாசி கிடையாது. ராஜா ஆண்டவர் பிள்ளை கிடையாது. ஒரு புறஜாதியர், அந்த தரியு ராஜா. ஆனா அவர் சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். யார தப்பு வைப்பாங்க? உங்க வீட்டுல நீங்க செங்க கபில தான் இருக்கீங்க, ஒத்துக்கிறேன். எல்லா ஈபி, கடன், பிரச்சனை, வியாதி, எல்லா சிங்கமும் நம்மளை விழுங்குறதுக்கு ஏதோ வழி தேடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சிங்கமெல்லாம் வந்து நிக்குது, நீங்க அதுக்கிட்ட தான் நிக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, யார தப்பு வைப்பார்னு இந்த புறஜாதியர் வந்து சொல்றாரு, நீ இடைவிடாமல். இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? யாரு இடைவிடாம ஆராதனை எப்பயும் பண்றாங்க. இன்னைக்கு துதி குறித்து தான் சங்கீதத்தில் அப்பா நம்ம கூட இடைப்பட்டாங்க. துதி 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 துதின்னு இடைவிடாம நீ ஆராதிக்கிறதா உங்களதான் அப்பா அங்க தப்புவிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இடைவிடாமல். அங்க ராஜா இவர் என்ன செஞ்சாரு? இடைவிடாமல் ஆராதிக்கிறவங்களுக்கு பிரச்சனை வருந்தான், தினமும் இருக்குந்தான். ஆனா அங்க போய் தானியேலை போல ஒரு விஷயத்தை செய்யறவங்களா காணப்படணும். தானியேல் என்ன சொன்னார்னா, தன் வீட்டு மேல் வரையில போய் தினமும் 3 வேளையிலும் ஜபம் பண்ணாரு. 3 வேளையும் ஜபம் பண்ணாரு. எப்ப பிரச்சனை வரும்பொழுதும் வர்றதுக்கு முன்னாடி அங்க எழுதிருக்கு, எப்பையும் போல வந்தாராம், எப்பையும் போல ஜபம் பண்ணாராம். இடைவிடாம ஆராதிச்சா எந்த சிங்கமானாலும் சரி அது உன்னை சேதப்படுத்தாம பார்த்துக்குவாரு. நிறைய பேர் எழுப்பி வருவான், நிறைய வேலையில வருவான், பிரச்சனையை வீட்டுல கொடுக்க வருவான், எங்க வேணாலும் எழுப்பி வருவான், ஒண்ணுமே ஒன்னு தொட விட மாட்டாரு. இன்னைக்கு சொல்றாரு உங்ககிட்ட, இன்னைக்கு நல்லா குறிச்சு வச்சுக்க, எது எழும்பி வந்தாலும் ஒன்றும் உன்னை தொட முடியாது. யார? இடைவிடாம எவன் ஆராதிக்கிறானோ. தானியேல் 3 வேளையும் எப்பையும் போல பலகணிகள், ஜன்னலை திறந்தாராம். ஜன்னலை திறந்து வச்சு, நீங்க ஜன்னலை திறந்துருக்கீங்களா? ஜன்னலை திறந்தாவே பிரச்சனை தாங்க எங்க வீட்டுல வருதுன்னு அப்படி சொல்லிடாதீங்க. ஆமாங்க, ஜன்னலை திறந்தா அடுத்த வீட்டு பிரச்சனை தெரியுது. உட்காந்து ரசிச்சு ருசிச்சு அவன் பிரச்சனை அடிச்சுக்க மாட்டாங்களே, எப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜன்னலை திறந்து, அல்லேலூயா. ஜன்னலை திறக்கிற அனுபவம். தானியேல் எருசலேமுக்கு நேராக ஜன்னலை திறந்து, உன் வீட்டில் இருக்கிற ஜன்னலை திறந்து வச்சிருக்கியா, இல்லை 24 hours டிவி என்ற ஜன்னலை திறந்து வச்சிருக்கியா? எந்த ஜன்னல் திறந்துருக்கு? விறுவிறுன்னு வீட்டுல வேலைக்கு முடிஞ்சு வந்தாலும் சரி, எங்க கடைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, எங்க காலையில எந்திரிச்சாலும் சரி, முதல்ல எந்த ஜன்னலை திறப்போம் தெரியுமா? டிவி ஜன்னலை முதல்ல திறந்து வச்சிடுறது. முதல்ல ஒரு வீட்டுக்கு நாங்க ஜபிக்க போனோம். அந்த வீட்டுக்கு போனப்ப அந்த வீட்டுல ஒரு பெட்ஷீட் மூடி இருந்தது. பக்கத்துல இருந்த குழந்தை படக்குன்னு இழுத்துச்சு. உள்ள டிவி ஓடிட்டு இருக்கு, ஆனா சவுண்டு மட்டும் குறைஞ்சிருக்கு. நாங்க வந்த உடனே படக்குன்னு அந்த ஸ்கிரீனை தூக்கி விட்டாங்க. ஸ்கிரீன் மூடி இருக்கு, ஆனா உள்ள டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, சவுண்ட் இல்லாம இருக்கு. ராஜாவோ ரோஜாவோ ஏதோ ஒண்ணு. ஆமா, அது என்னன்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு சம்திங். சரி வந்துட்டாரு, எப்படியோ ஒண்ணு மேக்கப் பண்ணிடுவோம்னு சொல்லி துணி. தான் வீட்டுல குழந்தைகள் இருக்க, விறுவிறுன்னு குழந்தைகள் தான் இழுத்துருதே. அல்லேலூயா. எது இருந்தாலும் அந்த ஜன்னலை வந்து சில பேர் 24 மணி நேரம் அந்த ஜன்னலை திறந்தே வச்சிருக்காங்க. எப்படி
அப்படியே அதை ஃபோக்கஸ் பண்ணி எருசலேமின் ஆலயத்தை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி விளம்பரம் விட்ட உடனே தான் வீட்டுக்கு சமையல்லாம். அத மாதிரி பாருங்க எவ்வளவு பெரிய சட்டம் அங்க எழும்பி வந்துச்சு. ஆனா என்னன்னா ஜெபிக்க கூடாதுன்ற சட்டமும் அங்க எழும்பி வந்துச்சு. ஆனா தானியேல் அதை நிறுத்தினாரா? வாழ்க்கையில எந்த பிரச்சனை உங்க வீட்டுல ஒருவேளை நீங்க ஜெபிக்க குடும்ப ஜெபம் உட்கார்ந்தாலும் சரி, வேற எந்த பிரச்சனை எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நீங்க எப்பையும் ஜெபிக்கிறத நிறுத்தவே கூடாது. அதை நிறுத்துனீங்கன்னா ஒருவேளை பிள்ளை டைம் இல்லை வேண்டான்னு சொல்லலாம். ஒருவேளை அப்பா நான் ரொம்ப வேலைக்கு போயிட்டு வந்தேன் டயர்டா இருக்கேன்னு சொல்லலாம். ஒருவேளை மனைவி ரொம்ப நேரம் இன்னைக்கு நிறைய வீட்டு வேலை செஞ்சுட்டேன் எனக்கு டயர்டா இருக்கு இன்னைக்கு வேண்டான்னு சொல்லலாம். ஆனா அந்த ஜெபத்தை மட்டும் நிறுத்தாதீங்க. ஏன்னா நீங்க இடைவிடாம இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க பிரச்சனை வேலையில் அவர் உதவி செய்கிறவர். சிங்கத்தின் கெபிக்குள்ளதான் நீங்க இருக்கீங்க, ஆனா தப்புவிக்க தேவன் உங்களுக்கு வல்லவராய் இருக்கிறாரு. அங்க முழங்கால் படியிட்டாரு. சிங்கத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு உனக்கு பலத்தை வேணும்னா நீ தேவனுக்கு முன்னாடி முழங்கால் போட்டுரு. தேவனுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு நின்னா சிங்கத்துக்கு முன்னாடி உன்னை தைரியமா நிக்க வைப்பாரு. சிங்கத்துல சிங்கம் 6-7 நிக்குது. தூக்கி போட்ட உடனே உள்ள போய் தானியேல் பேசாம தான் நின்னாரு. தானியேல் எப்படி என்ன சாப்பிட்டு வளர்ந்தாரு? காய்கறிகள்லாம் சாப்பிட்டு ரொம்ப அழகுள்ளவரா இருந்தாராம், நல்ல கலர் உள்ளவரா இருந்தாராம். சிங்கத்துக்கு பார்த்த உடனே எப்படி தோணு இருக்கும், இன்னைக்கு ஒரு வேட்டடா அப்படின்னு இருக்கும். உள்ள குதிச்ச உடனே இவர் வாட்டி இறங்கி அப்படி வாட்டுக்கு பின்னாடி கையை கட்டிக்கிட்டு அப்படி நிக்கிறாரு. சிங்கம் ஒண்ணுமே செய்ய முடியல, ஒரு சேதத்தையும் வருத்த முடியல. உன்னை தப்பு வைப்பாரா? உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறாரா? அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்னவர் ஒரு அவிசுவாசி. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைப்பார்கள். உங்க பக்கத்துட்டுக்காரங்க சொல்லுவாங்களா உன் வாழ்க்கையை பார்த்து? இல்லைங்க, ஒரு விசுவாசி பார்த்து சிஸ்டர் இந்த வியாதியில இயேசு உங்களுக்கு கண்டிப்பா சுகம் கொடுப்பார் சிஸ்டர் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? நீங்க கொடுப்பார் அப்படி சாட்சிய உங்க பக்கத்துல சபையில இருக்கவங்களுக்கு காட்டியிருக்கீங்களா? உங்க சாட்சிய பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் இல்ல அவ ஜெபிச்சு ஜெயம் எடுத்துருவான்னு சொல்ற மாதிரி இருக்கா? அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை உன்னை காப்பாத்துவார்னு உன் வாழ்க்கையின் அளவை வச்சு உன் பக்கத்து வீட்டுக்கார ஏத்த வீட்டுக்கார உன் கணவர் உன் மனைவி உன் பிள்ளைங்க சொல்லிடுவாங்க, எங்க அம்மா எப்படி இருந்தாலும் ஜெபிச்சு ஜெயத்தை வாங்கிட்டு வந்துருவாங்க, எங்க அம்மா எப்பயுமே எப்படியா இருந்தாலும் ஜெபம் பண்ணி அதை வாங்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்களா? அல்லேலூயா. 22வது வசனம் 6. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் கரெக்ட் தான், அவைகளின் வாயை கட்டி போட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இடைவிடாம ஆராதிச்சதுனால அது எந்த பிரச்சனையும் அந்த சிங்கத்தின் வாயை கட்டுவதற்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவாரு. உன்னைய கோபம் மூட்டிக்கிட்டே உன்னைய திரும்ப திரும்ப பாவத்துல தள்ளிக்கிட்டே உன்னோட போராடி உன்னை முடக்க நினைக்குது பாருங்க சிங்கம், அது வாயை கட்டுறதுக்கு கர்த்தர் சிங்கத்தின் வாயை செயலழுக்க பண்ண ஒரு தூதனை அனுப்புவார் கட்டாயம். நம்புறீங்களா? அல்லேலூயா. உங்க குடும்பம் சாட்சியா இருக்கா? கடன் இருக்கு, ரைட்டு, கடன் இல்லைன்னு சொல்ல யாருக்கும், ஆனா நிம்மதி இருக்கா? வியாதி இருக்கு, பயம் இல்லாம இருப்பீங்களா? எனக்கு இருக்க வியாதி என்னை ஒண்ணுமே செய்யாதுன்னு பயம் இல்லாம இருப்பீங்களா? அப்படின்னா நீங்க இடைவிடாம ஆராதிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காரியம் உனக்குள்ள வரவே வராது. எந்த வியாதி இருந்தாலும் பயம் வராது. நான் அந்த வியாதியில மறிக்க மாட்டேன், இல்ல அந்த வியாதியில சாக மாட்டேன், இல்ல அந்த வியாதி என்னை மேற்கொள்ளாதுன்னு நீங்க நம்பிக்கையா தைரியமா இருப்பீங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களோட கூட சொல்லி கொண்டிருக்கிறார். இதை நீங்க கவனித்துக் கொள்ளுங்க. இந்த நாள் ஒருவேளை அங்க வந்த அந்த சிங்கம் அவரை கடிக்காம இருக்கிறதுக்கு தேவன் ஒரு காரியத்தை செஞ்சாரு. தப்புவிக்க வல்லவராகிய நம்முடைய தேவன் ஒரு 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 தூதனை அனுப்பிட்டாரு ஒரு காரியத்தை மாற்றுவதற்கு,
ஒருவேளை இந்த மாசத்தின் கடைசியில நீ நிக்கிற, ஒருவேளை இந்த வாரத்துல கர்த்தர் உனக்கு ஒரு தூதனை அனுப்பலாம். உன் குடும்பத்துல ஒரு கெபியை போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீ எதுக்காக கட்டக்கூடிய பில் வந்து நிக்குது, என் ஸ்கூல் ஃபீஸ் எனக்கு ரொம்ப பக்கமா நெருங்கிருச்சு, நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உனக்கு கலங்கி நிக்கலாம், உன்னுடைய குடும்பத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கலாம். கர்த்தரிடத்துல நீ நம்பிக்கையா இரு. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைப்பார்னு நம்பினேனா, இடைவிடாம ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைப்பார் நம்பினேனா, இந்த வசனத்தை சொல்லி அறிக்கையிட்டு நீ ஜெபம் பண்ணு. கட்டாயம் உன்னை தப்பு வைக்க, சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை கர்த்தர் தப்பு வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறாரு. இன்னைக்கு ராத்திரி நீங்க குடும்பமா உட்கார்ந்து முழங்கால் போட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சிங்கத்தின் வாயை கட்ட நீர் வல்லவர் என்று சொன்னீங்கன்னா கட்டாயம் சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போடுவார். அல்லேலூயா. நீங்க எந்த கவலையும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை உங்களிடத்துல சொல்ல விரும்பலான்னு இருக்கேன். ஒரு வசனம், இந்த சிங்கம் 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 சொன்னோன்னு, இந்த சிங்கத்தை குறித்து ஒரு வசனத்தை நான் எடுத்துக்கொண்டேன். அந்த வசனத்தை தியானிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாச்சு. ஒருவேளை அது இன்னைக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம்னு நான் நம்புறேன். சங்கீதம் 34 10வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 34:10 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 34 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏப்பா இந்த வசனத்தை எல்லாரும் சத்தமா சேர்ந்து வாசிக்கலாம்ப்பா. இன்னொரு முறை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்துடைய நான் விளக்கத்தை நான் கேட்கும் பொழுது, ஒருவேளை இது உங்களுக்கு புதுசா இருக்கலாம், இல்ல இந்த காரியம் ரொம்ப உங்களுக்கு ஆழமானதா தேவைப்படுகிறதா இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் நம்புகிறேன். கையில காசு இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை. படிப்பு இருக்கு, ஆனா தூக்கம் இல்லை. ஏன்? இந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கோம். ஒரு தடவைக்கு 2 தடவையா வாசிச்சிருக்கோம். இந்த வசனத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சரி, இந்த சிங்கம் என்னங்க? இங்க இருந்த சிங்கம் என்ன செய்யுது? அதோடைய என்ன நடக்கல, என்ன இருக்கு, என்ன கிடைச்சிருக்கு? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கு. சிங்கத்துக்கு பலன் இருக்கா இல்லையா? அதுக்கு வல்லமை இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க சிஸ்டர், இருக்கா? சிங்கத்துக்கு வல்லமை இருக்கா? அதுக்கு பலம் நிறைந்தது. அது பாலசிங்கம். அதை அடிச்சு சாப்பிடுற அளவுக்கு பலம் நிறைந்ததா இருக்கு. அதுக்கு திறமை இருக்கு. இருக்கா இல்லையா? அது போய் பயங்கரமா அடிச்சு தனியாவே எல்லாத்தையும் செய்ய முடியும். அதுக்கு முயற்சி செஞ்சா ஜெயிச்சிரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை, அந்த காரியத்தை சொல்றாரு, ஆனாலும் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கு. இந்த சிங்கம் எல்லாத்தையும் தானா செய்ய முடியும், தனக்கு திறமை இருக்கு, தன்னால என்ன எல்லாம் செய்ய முடியும், 100% எல்லாம் செய்ய முடியும். ஆனா அது என்னவா இல்லாம இருக்கு? பட்டினியா கிடக்கு, உணவு இல்லாம. அல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, செல்போன் இருக்குல்ல, 100% சார்ஜ் இருக்கு, ஆனா சிம் கார்டு இல்லாம இருக்கு. நீங்க எவ்வளவு சார்ஜ் போட்டு சிம் கார்டு இல்லாம இருந்து எந்த இதோட கனெக்ட் பண்ணி யாரோட பேசுவீங்க? சிம் கார்டு இல்லாம 100% சார்ஜ் போட்டு என்னங்க பிரயோஜனம்? சிங்கத்துக்கு பலன் இருக்கு, திறமை இருக்கு. மானோ மாடோ யானையோ அடித்து புசிக்க பலன் இருக்கு.
எல்லாமே இருக்கு, ஆனா பட்னியா இருக்கு. அதுக்கு ஒரு காரியம், அந்த வசனத்தை வாசிக்கும் போது இன்றைக்கு நீ எந்த இடத்துல இருக்க, நீ கொஞ்சம் சிங்கமா இருக்கியா அப்படின்றத எனக்கு கொஞ்சம் பார்க்க போறீங்க. சிங்கத்துக்கு என்ன இருக்கு? பலம் இருக்கு, திறமை இருக்கு, அடிச்சு சாப்பிட எல்லா வித காரியமும் இருக்கு. நீங்க உங்க வாழ்க்கையில எந்த பகுதி சிங்கமா இருக்கு, எந்த பகுதி ஆடா இருக்குன்னு நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. சிங்கமா இருக்கிற காரியத்தை குறித்து நான் விளக்கம் சொல்லும் போது நீங்க சில காரியங்களை நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க. நான் என் பலத்தை நம்பியிருக்கேன், இது சிங்கத்துக்குரிய காரியம். நான் என் திறமையை நம்பியிருக்கேன், இது சிங்கத்துக்குரிய காரியம். நான் என் படிப்பை நம்பியிருக்கேன், இது என் சிங்கத்துக்குரிய காரியம். என் சொந்த முயற்சி, நான் ஜெயிச்சிருவேன், இது சிங்கத்துக்குரிய காரியம். இந்த 4 காரியம் ஆண்டவர் சொல்றாரு, அது தாழ்ச்சி அடைந்து பட்னியா கிடக்கு. இந்த 4 காரியம் உன் வாழ்க்கையில இருக்கா? என் பலத்தை தான் நம்பி இருக்கேன், அதை வச்சு நான் இந்த உலகத்துல வாழ்ந்துருவேன்னு நீ சொல்லி கொண்டிருக்கிறியா? ஒருவேளை என் படிப்பை வச்சு நான் ஜெயிச்சு இதுல இருந்து நான் ஜெயிச்சிருவேன்னு சிங்கத்தை போல அந்த இதை நம்பி நிற்கிறியா? இல்ல என் பேங்க் பேலன்ஸ் பணம் இருக்கு, நான் இதை வச்சு ஜெயிச்சு வந்துருவேன், இல்ல என் உடம்புல தெம்பு இருக்கு, இல்ல என்னுடைய வேலை என்னை காப்பாத்திரும், இல்ல என் கணவரை நான் முழுமையா நம்பி இருக்கேன், அந்த சிங்கத்தை நம்பி இருக்கேன், நீங்க அப்படி இருக்கீங்களா? கொஞ்சம் உங்களை நீங்க யோசித்து பாருங்க. ஒருவேளை நீங்க ஒரு ஆடா இருந்தா மேய்ப்பனை நம்பி இருக்கீங்களா? சிங்கமா இருந்தா எதெல்லாம் நம்பி இருக்கணும்? என் பலத்தால நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன். ஒருவேளை நீங்க சிங்கமா இருந்து ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். நான் எப்பயுமே என்னுடைய இதை நம்பிட்டே போய் நான் நிக்கிறேங்க, என் படிப்பை நம்பிட்டு நிக்கிறேங்க, இல்ல நான் இதை வச்சுட்டு நான் எப்படியா போய் ஜெயிச்சிடலாம் நிக்கிறேங்க, அப்படி ஏதாவது ஜெயிக்க நினைச்சிட்டு போய் நிக்கிறீங்களா? அப்படின்னா அந்த சிங்கம் சாகணும், இல்லைன்னா அந்த சிங்கத்தை நீங்க பட்னியா போடணும். ஏன்னா அது முன்னாடி எழும்பி வந்து நின்றுகிட்டு இருக்கு. கவலைப்படாத, உன் படிப்பு இருக்கு, உன்னை காப்பாத்திரணும்னு ஒரு சிங்கம் நின்றுகிட்டு இருக்கு பாருங்க, அதை நீங்க அழிக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. சிங்கம் வேட்டையாடும், ஆடு மேய்ப்பனை நம்பி இருக்கோம். நீங்க இயேசுவை நம்பி இருக்கீங்களா? ஒருத்தவன் இந்த ரொம்ப பசி எடுத்தவன் சாப்பாடை தேடி அலைஞ்சு போய் சாப்பாடு கிடைச்சவனே சாப்பிட்றான் பாருங்க. அப்படி கர்த்தரை தேடுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இடைவிடாம ஆராதிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்ப சாப்பாடு கிடைச்சாலும் சாப்பிடுவான், அவன் கிடைக்கிறப்பெல்லாம் சாப்பிடுவான். அப்படின்னா இந்த மாதிரி நீங்க கர்த்தருக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் எந்தெந்த இடத்துல எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்ப நீங்க தேடுனீங்கன்னா நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறது கர்த்தருக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க இடைவிடல உங்களை தேடி வருவாரு. நீங்க எந்த சிங்கத்துக்கு முன்னாடி நிக்க முடியும், கர்த்தர் உங்களை நிக்க வைப்பாரு. அல்லேலூயா. எரேமியா 29:13 கர்த்தரை தேடுகிறவர்கள் யார்? நீ எந்த ஏரியால சிங்கமா இருக்கேன்னு கொஞ்சம் உன்னை நீ யோசிச்சு பாரு. கொஞ்சம் எந்த ஏரியால சிங்கம்னா, நான் என் படிப்பை நம்புறதுல சிங்கமா இருக்கேன், என் பலத்தை நம்பியிருக்கேன், என் படிப்பை நம்பியிருக்கேன், என் திறமையை நம்பியிருக்கேன், என்னுடைய பணத்தை நம்பியிருக்கேன், என் வீட்டுக்கார நம்பியிருக்கேன், என் சகோதரன் நம்பியிருக்கேன், என் கணவரை நம்பியிருக்கேன், என் மனைவியை நம்பியிருக்கேன். நீ நம்பி இருக்கேனா? கர்த்தர் சொல்றாரு, அந்த சிங்கத்தை நம்பாத, நீ மேய்ப்பனை நம்பு. இன்னைக்கு இந்த சிங்கத்தினுடைய காரியம் அது பட்னியா கிடக்கும். அப்படின்னா அந்த சிங்கத்தை நீ பட்னி போடணும். நான் உன்னை நம்பலடா, நான் உன் படிப்பை நம்பல, நான் இயேசுவை நம்புறேன், நீங்க காண்பிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் அதை எறும்புகிறார். வாசிங்களா இந்த வசனத்தை. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்பா எப்படி வச்சிருக்காரு? முழு இருதயத்தோட என்னை தேடுனேனா நீ கண்டடைவ. அல்லேலூயா, அல்லேலூயா. முழு இருதயத்தோடு தேடும் போது நீ தேவனை கண்டடைவாய், தேவனை கண்டடைவாய். ஒரு இப்போ எல்லாத்துக்கும் உதாரணம் நான் வந்து எப்படி எழுதினா, அந்த செல்ஃபோனை கனெக்ட் பண்ணியே எழுதிட்டு வர வேண்டியதாக இருக்கு. இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா, ஒய்ஃபை தெரியுமா? ஒய்ஃபை பாஸ்வேர்டு தெரியாமல் கனெக்ட் ஆகாது. எப்படி அப்பா கிட்ட நீ கனெக்ட் ஆகணும்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இருக்கிறாரு, அவர் எப்பொழுதும் அந்த ஒய்ஃபை அவர் வந்து கனெக்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன், அவர் தேவனோட கனெக்ட் ஆகிட்டாருன்னு வச்சுங்களேன். அவர் கனெக்ட் ஆகிட்டாருன்னா ஒய்ஃபை ஒருத்தருக்கு மட்டும் தான் கனெக்ட் ஆகுமா? 5 பேருக்கு கனெக்ட் ஆகுமா? வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுமா? ஆகாதா? அவங்கெல்லாம் செல்லை எடுத்துகிட்டு வந்தா எல்லாருக்கும் ஆகத்தானே செய்யும். அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஒருவேளை உங்கள் அப்பாவுக்கு உங்கள் தேவனை சந்திக்கிற பாஸ்வேர்டு தெரிஞ்சிருச்சுன்னா, அவர் எப்படி ஆராதிக்கிறாரோ, அவர் எப்படி ஒய்ஃபையோட கனெக்ட் ஆகிறாரோ, அவர் எப்படி தேவனோட கனெக்ட் ஆகிறாரோ, அடுத்த மனைவி, அடுத்து பிள்ளைங்க, இப்படி 5 பேரும் கனெக்ட் ஆயிருவீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? செல்ஃபோனை வச்சு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் எதெல்லாம் எடுத்து வச்சுன்னா கீழே செல்ஃபோனையும் உதாரணம் எழுதி வச்சுருக்கேன். அல்லேலூயா. ஒரு நன்மையும், அப்ப நீ ஆடா இருந்தா கர்த்தரையே நம்பி இருந்தீங்கன்னா, ஆசையை சொல்லலைங்க, எல்லா ஆசையும் நிறைவேறும், அதை சொல்லலை. ஆனா நன்மை குறையாது. எப்படி தெரியுமா? ஆசை நிறைவேறுதோ இல்லையோ, அது நடக்குதோ இல்லையோ, ஆனா உன்கிட்ட இருக்கிற நன்மை எப்பயுமே குறையாது. அது கர்த்தரை தேடிக்கொண்டே இருந்தேனா, கர்த்தரை தேடிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு நன்மை குறையாது. அல்லேலூயா. இப்ப மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. நான் ஆண்டவரை குறித்து ஒரு காரியத்தை சொல்றேன். நன்மை குறையாதுன்னு சொல்றாரு. அந்த நன்மைனா என்னன்னு உதாரணத்துக்கு நன்மைனா என்னன்னு சொல்றேன். மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்ப என் சின்ன பொண்ணு வர்றா, அவ வந்து அப்பா எனக்கு பிளேடு தாங்கப்பா அப்படின்னு கேட்குறா. நான் எடுத்து உடனே இந்தாம்மா நீ விளையாண்டுட்டு வாமா அப்படின்னு சொல்லி பிளேடை கொடுத்து அனுப்பிடுவேனா? பிளேடை கொடுக்கலைன்னா கூட உனக்கு நன்மை செய்யறாருன்னு தானே அர்த்தம். நீ கேட்கிற, ஆனா உனக்கு அதை கொடுக்கலைன்னா கூட அதுல ஏதோ ஒரு நன்மை உனக்கு இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட நான் அதான் என் பிள்ளைகிட்ட நான் சொல்றேன், பிளேடை உனக்கு வேணாம், அதை அறுத்துருன்னு நான் நிறுத்திக்கிறேன். நீங்க நிறைய பணம் கேட்குறீங்க, லட்சக்கணக்கான பணம், அது உங்க வாழ்க்கையை தேவனை விட்டு பிரிச்சிருன்னு தேவன் அறிஞ்சிருந்தாருன்னா அதை உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. அதை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை புரிய வச்சு அதை கொடுத்துருவாரு. அதை கொடுக்கும் போது உங்க வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். பிளேடை கொடுக்கலைனாலும் அவர் உங்களுக்கு நன்மை தான் செஞ்சிருக்காரு, அதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. அது உங்க வாழ்க்கையை அறுத்துருன்றது அவருக்கு தெரியும். என் பிள்ளைக்கு நான் கொடுக்கலைன்னா கூட என் பிள்ளைக்கு ஏற்ற காலத்துல, சின்ன பிள்ளாவ 6 வயசு 7 வயசு ஆகுது, நான் ஒரு 1000 ரூபாய் கட்டை கொண்டு போய் கொடுத்துட முடியுமா? எங்க பாஸ்டர் 1000 ரூபாய் கட்டு இருக்கு, 500 ரூபா தானே இருக்குன்னு சொல்லிடாதீங்க. அந்த 500 ரூபாய் கொண்டு கொடுத்துட முடியுமா? ஏங்க ஒரு 500 ரூபாய் தாளை கொடுத்தா அதுக்கு என்னங்க செய்யும்? நல்லா ஒரு ராக்கெட் மாதிரி ஏதாவது செஞ்சு எரிஞ்சு பேனா வச்சு கிறுக்கி, அதுதானே தெரியும். ஆண்டவர் சொல்றாரு அதுக்கு என்ன தெரியுன்றதை அவர் அறிந்திருக்கிறார். நம்மளே நம்ம பிள்ளைக்கு பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, உனக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு நீ அறிஞ்சிருக்கும் போது, நான் எப்படி உன் கையில கத்திய கொடுப்பேன்? அவருக்கு தெரியுங்க. உங்களுக்கு எப்ப பணம் கொடுக்கணும், எப்ப எதை கொடுக்கணும், எப்ப எதை செய்யணும்ன்றத அவருக்கு தெரியும்.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தாரு. அவரோட கூட எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க மாட்டாரா இல்லையா? எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாரா இல்லையா? தம் பிள்ளையவே கொடுத்தாரு. தேவன்கிட்ட போய் கேட்குறீங்க, எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனா உங்க கையை அறுத்துரும்னு தெரிஞ்சிருச்சுன்னா கொடுக்க மாட்டாரு. உன் வாழ்க்கையை சீரழிக்க போகுதுன்னா கண்டிப்பா அதை தரமாட்டாரு. அல்லேலூயா. சிங்கத்தின் அடையாளம் நான் சொன்னேன், பணமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், உங்க பிள்ளைங்களுடைய அந்த லைஃப், அந்த பின்னாடி உள்ள காரியங்களா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். எதை நம்பி கவலைப்படுற, எதை நம்பி பட்னியா கிடக்கிற, உன் செயல்பாடுகளை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ கர்த்தரை நம்பினேனா உனக்கு நன்மை குறையாது. அவர் சிலதை கொடுக்கலைன்னா உனக்கு நல்லதுதான். இப்பொழுது இருக்கிற உன் காரியத்தை குறித்து கர்த்தர், நீ சிங்கமா இருக்கியா இல்லையா, இல்லை ஆடை போல இயேசுவை நம்பி இருக்கியா இல்லையான்றத நீ கொஞ்சம் ஒன்று ஆராய்ந்து பாருன்னு சொல்றாரு. ஒருவேளை காலையில் எழுந்த உடனே முதல்ல நியூஸ் பேப்பரையோ இல்லை டிவியவோ போட்டு நியூஸை பார்க்கறதுக்கோ, இல்லை செல்ஃபோனை ஓடி போய் எடுத்து செல்ஃபோனை தேடி போய் எடுக்கிறதுக்கோ அப்படி நிற்கிறீங்களா? இல்லை முதல்ல எழுந்த உடனே நான் கர்த்தரை தேட போகிறேன், நான் நன்மையை தேட போகிறேன், அதிகாலையில் அவருடைய கிருபை புதுசாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறத நான் தேட போகிறேன் அப்படின்னு நீங்கள் போடுறீங்களா? வேதமா நியூஸா, வேதமா செல்போனா, நீங்க எதை தேடுறீங்க? நீங்க எதை முழங்கால போட்டுட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்க போறது உறுதி. செல்போனை எடுத்துட்டீங்கன்னா காலையில உங்க மைண்ட் ஃபுல்லா அதை ஜெயிக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்க ஜெயித்து வெளியே வர முடியாது. உங்க வாழ்க்கையில் நிறைய தோத்து போவீங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல பவுலும் சீலாவும் அந்த சிறைக்குள்ள இருக்கும் பொழுது அவங்க தேடினாங்க, கதவு தானா திறக்கப்பட்டுச்சு. பிரச்சனை இருக்கும்போதே காலையில எந்திரிச்சு கர்த்தரை தேடுறாங்க. பிரச்சனை நெருக்கி இருக்கும்போது பவுலும் சீலாவும் துதிக்க தான் செஞ்சாங்க. அவங்க வேற எதையுமே செய்யல. பிரச்சனை உன்கிட்ட இருந்துச்சுன்னா நீ செய்ய வேண்டியது ஆண்டவரை துதி. அல்லேலூயா. கதவு தானா திறக்கும். உன் வீட்டில் எந்த வாசல் அடைச்சிருக்கோ அதை கர்த்தர் திறப்பார். ஒருவேளை உன் இருதயத்தில் உனக்கு ஒரு கவலை மட்டும் அடைக்கப்பட்ட நிலையில ஒரு மனபாரம் இருந்துச்சுன்னா அது வெளியே போகிற கதவை ஆண்டவர் கட்டாயம் திறந்துருவாரு. உன் உள்ளத்திலிருந்து அந்த கவலை வெளியே போயிடும் நிச்சயமா. ஆண்டவர் இன்னைக்கு அதான் சொல்றாரு. அவன் எப்படி தானியேல் முழங்கால் படியிட்டு அந்த ஜன்னலை திறந்தானா, நீ முழங்கால் படியிடு, ஜன்னலை அவர் திறப்பார். இன்னைக்கு அழகா சங்கீதத்துல ஆண்டவர் சொன்னாரு, நீ துதிக்க 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 எல்லா விஷயமும் நடக்கும்னு. உண்மையாவே அது 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 உண்மையானது, அது நன்மையானது. நீ துதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நீ எது போகணும் எது மாறன்னு நினைக்கிறியோ ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிக்கும். உன் இருதயத்துக்குள்ள கதவு திறக்கப்படும். கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. ஒருவேளை இந்த வாரத்துல நீ ஏதாவது ஒரு நிம்மதியை தேடிக்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நேரம் கொடு. உன் போனை சைலண்ட்ல போடு. காலையில எந்திரிச்சு முழங்கால போடு. நீ கர்த்தரை தேடு. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாரு. கர்த்தர் நீ கேட்கிறத உன் கையில கொடுப்பாரு. உன் கவலை மாறும். தேவன் தரப்போறாரு. சிலவற்றை நீ பெற போற. தேவன் தராததை குறித்து ஜெப நேரத்துல போய் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. தேவன் கொடுக்காதத அங்க போய் ஜெபிக்கிற இடத்துல போய் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அவர் தரவே இல்லை, அவர் கொடுக்க, அதான் யோசிக்கிற நேரம் இல்ல. நீங்க போய் அவரை துதிக்கிற நேரம், நீங்க ஆசீர்வாதத்தை பெற நேரம். அங்க போய் இந்த பிரச்சனை எனக்கு தரல நிக்காதீங்க. அவர் தரப்போறாரு. துதிச்சா சிறைச்சாலையின் கதவு திறக்கும். உன் வாசல் திறக்கும். கண்டிப்பா தருவாரு. நீ கர்த்தரை ஆராதி, கண்டிப்பா நீ அதை பெற்றுக்கொள்வ. பாருங்க, ஒரு சிங்கத்துக்குள்ள போய் ஆண்டவர் எவ்வளவு விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. நன்மை குறையாதான். நீ காலையில எந்திரிச்ச உடனே ஆண்டவர்கிட்ட போய் இந்த பிரச்சனை நடக்கல அதை யோசிக்காம நீ போய் உட்காந்து இன்னைக்கு நான் நல்லா பார்க்கிறேன்,
நான் குருடனா இல்லை, இன்னைக்கு நல்லா நான் பார்க்குறேன், நான் நல்லா மூச்சு விடுறேன், இன்னைக்கு காலைல எந்திரிச்ச உடனே நீங்க எனக்காக மரிச்சதை நான் நினைக்கிறேன். அப்படி போய் ஜெபம் பண்ணுங்க. அப்படி போய் தேடி பாருங்க. ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் நேரம் கொடுக்கல, நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. நான் ஜீவனோடு இருக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரேன்னு துதிங்கள. நீங்க ஏன் எனக்கு இதுன்னு அது தரவே இல்லை சொல்லாதீங்க, நீங்க துதிங்க, அவர் அதை தருவாரு. உடனே அப்படியே போடுறதுக்கா, குப்பையில போடுறதுக்கு அவனை இங்க கூட்டு வந்திருக்காரு. இந்த உலகமே போட்டுருச்சு, நானும் உன்னை போட மாட்டேன், நான் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துவேன், அதற்காக தான் உன்னை கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்கேங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு விவசாயி இருந்தான், அவனுக்கு ஒரு நண்பன், அவனும் விவசாயி தான். ஆனா அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவன். அந்த நாட்கள்ல, மழை இல்லாத நாட்கள்ல 2 பேரும் நிலத்தை நம்பி விவசாயம் பண்ணி விதைச்சாங்க. இந்த ரட்சிக்கப்பட்டவன் ஜெபம் பண்ணான், எனக்கு மழையை தாரணும். பக்கத்து ஊர்ல மழை பெய்ஞ்சிச்சு. இங்க 2 வயல் நிலமும் காஞ்சி கிடக்கு. தண்ணி இது பண்ணி விதைச்சிட்டாங்க, மழை பெஞ்சா விளைச்சல் கிடைக்கும். ஆனா வானத்தை பார்த்துட்டே நிக்கிறாங்க. இந்த ரட்சிக்கப்பட்டவன் மழை வேணும் மழை வேணும் ஜெபம் பண்ணா, பக்கத்து ஊர்ல மழை பெஞ்சு. இவன் கவலைப்படுறான். என்ன நடந்துச்சு தெரியுமா? இவனுடைய கேணியில, கிணத்துல தண்ணீர் ஊற ஆரம்பித்தது. பக்கத்து ஊர்ல விழுந்த தண்ணி இவன் கேணியில இறங்கி 2 காரியம் நடந்துச்சு. இவன் நிலத்தையும் நம்பினா, தேவனையும் நம்பினா. ஆனபடினால கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்தாரு. ஏதோ ஒரு ஊர்ல பெய்ந்த மழை, அது ஊறி இவனுடைய கேணி நிரம்பிற்று. இவன் விளைச்சலை கண்டான். அல்லேலூயா. ஒருவேளை உன் பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இருக்கலாம், இல்லாம போகலாம். நீ கர்த்தரை தேடினா ஒரு நன்மையும் குறைபடாது. உன்னை பட்டி இல்லாத வாழ்க்கைக்குள்ள நடத்துவாரு. இதுவரைக்கும் அவர் உன்னை நடத்திருக்கிறாரு. ஞாபகம் வச்சுக்க, கர்த்தர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டாரு. அப்படி ஒரு நன்மை குறைபடுதுன்னா இந்த வசனத்தை, சங்கீதத்தை எடுத்துக்க. 34:10 சொல்லு. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு நீ சொல்லி ஜெபம். உன் வீட்டுல ஒருவேளை ஃப்ரிட்ஜ் நிறைய சாப்பாடு இருக்கும். இப்ப அப்படித்தானே சொல்ல வேண்டியதா இருக்கு. கிச்சன் நிறைய சாப்பாடு இருக்குன்னு சொல்ல முடியல. எல்லா சாப்பாடையும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. அதனால ஃப்ரிட்ஜ் நிறைய சாப்பாடு இருக்கலாம், அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் அப்படிதான் எழுதிட்டு வந்திருக்கேன். ஃப்ரிட்ஜ் நிறைய சாப்பாடு இருக்கலாம், ஆனா பசியே இருக்காது. நிறைய பெண்களை பார்த்தீங்களா, இதை எடுத்து நாங்கள் சுட வச்சு அப்புறம் சாப்பிடணுமா? சரி, அப்புறம் நீங்க யாராவது சாப்பிடணும்னு கேட்கும்போது சேர்த்து சூடு பண்ணிக்கிறேன்னு உள்ளே வச்சிருவாங்க. முன்னாடி இருந்த காலம் இல்லைங்க. அப்ப சமைச்சு அன்னைக்கு சாப்பிட்டதெல்லாம் முந்தா நாள் சாம்பார் ரெடியா உள்ள இருக்கும், ஃப்ரெஷ்ஷா சூடு பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. நல்ல வேளை எங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இப்ப எல்லார் வீட்லையும் தேடி தேடி வாங்குறாங்க. காரணம் எதுக்கு? 3 நாள் 4 நாள் சிக்கன் ஆனாலும் பரவாயில்ல. ஒரு வீட்டில எல்லாம் நாங்க போய் இதை பீரோவை அந்த இதை ஃப்ரிட்ஜை திறந்தோம், கறி அப்படியே ஃபுல்லா அமுக்கி அடக்கி வச்சிருக்காங்க. திறந்த உடனே கறியா கொட்டுது. எப்ப வாங்கி வச்சாங்க, எவ்வளவு வாங்கி வச்சா என்ன கணக்கிலே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் அவர் ரசத்துக்கு சிக்கன் வச்சாலும், என்ன குழம்பு வச்சாலும் கறி வச்சு கொஞ்சம் கிரேவி கட்டை அது வச்சு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காரு. நாங்க இன்னொரு வீட்டுல போய் அப்படிதான் ஃப்ரிட்ஜை திறந்தோம், துணிமணியா கொட்டுது. ஆமா, நாங்க பழசே சாப்பிடுறது இல்லை பாஸ்டர். துணி அடிக்க வச்சிருக்காங்க ஃப்ரிட்ஜுக்கு. எல்லா ஒரு சில வீட்டில் அப்படி மாறிடுச்சு, ஒரு சில வீட்டில் இப்படி இருக்கு. ஒரு சில வீட்டில் என்ன வைக்கணும்னு தெரியாம எல்லாத்தையும் வச்சிருக்காங்க, பிதுங்கி போயிருக்கு, சாயப்புற மாதிரி ஃப்ரிட்ஜு அவ்வளோ இருக்கு, எல்லாமே நிறைஞ்சிருக்கு. யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஒரு நாள் ரவுண்ட்ஸ் வரணும், எல்லார் வீட்டில் போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்து, நான் மயங்கி கிடந்தா தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டுருங்க, நான் எப்படியாவது பார்த்துட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இருக்கலாம், ஒருவேளை உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் வரலாம்,
ஆனா சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். பணம் வருதுங்க, என்னத்த சந்தோஷம், எப்பயும் போல இருக்கிறோம், ஏதோ வாழ்றோம். சங்கீதம் 34:10 மறந்துடாத. நீ சொல்ல 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 உன் சோர்வு வெளியேறும். நீ சொல்ல 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 நல்லா பசி எடுத்து சாப்பிடுவ. நீ சொல்ல 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 உன் அக்கௌண்ட்ல கர்த்தர் ஏதாவது ஒரு காரியத்தை நிக்க பண்ணுவார். எப்ப பார்த்தாலும் நீ பணத்தை கொண்டு வைக்கிறதெல்லாம் எவனா ஒருத்தன் கடங்காரன் வந்து அவனே எடுத்து போயிடுவான். 2ஆம் தேதியோ 1ஆம் தேதியோ ஏதாவது அவனே எடுத்து போயிடுறான். இப்பெல்லாம் இல்ல, என்ன பண்ணாலும் ஐயோ 2ஆம் தேதி வந்துருவான்னு பணத்தை கொண்டே போட வேண்டியதா இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்க, பாலசிங்கம் கூட பட்னியா கிடக்கும். அப்பாவை தேடுற நீ, ஒருவேளை உங்க வீட்டுல உங்க சிங்கம் உங்க அப்பாவா இருக்காரா? அவரு தாங்க, நான் அவரை தாங்க நம்பி இருக்கேன், அவர் தாங்க எங்களுக்கு பணம் கொடுக்குறவர். முதல்ல அதை மாத்திரு. அந்த சிங்கத்தை விட்டு இந்த சிங்கத்தை வந்து பிடிச்சிக்க. அந்த சிங்கத்தை கர்த்தர் எப்படி வேணாலும் பயன்படுத்தட்டும், என்ன வேணா செய்யட்டும், இந்த சிங்கத்தை பிடிச்சிக்க. அந்த சிங்கத்தை நம்பாத. ஏன்னா அவர் தாங்க சம்பாதிக்கிறாரு, நாங்க அவர் தானே நம்பி இருக்கணும். அப்ப நீ மாத்தலைன்னா அவர் மாத்துவாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நீங்க மெதுவா அல்லேலியா சொல்லும் போது யோசிச்சுட்டேன். ஒருவேளை உங்க வீட்டுல சிங்கம் அம்மாவா இருக்காங்களா? ஆமாங்க, அந்த கதையை ஏன் கேட்குறீங்க? அதை நான் எங்கே போய் சொல்லுவேன்னு தெரிலங்க. அவ்வளோ அழுக வருது. எல்லா வேலையும் செஞ்சுட்டு, இந்த வீட்டில் நான் மட்டும்தான் வேலை செய்யணுமா, நான் மட்டும்தான் அதை சமைக்கணுமா, எல்லா வேலையும் செஞ்சுட்டு எனக்கு சாப்பிட நேரம் இல்லை, அதுலன்னு அந்த சிங்கம் புலம்பிக்கிட்டே இருக்கா. மார்க்கெட்டுக்கு நான் தான் போகணும், பேங்க்குக்கு நான் தான் போகணும், வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும், கரண்ட்டு போச்சுன்னா கூட நான் தான் பார்க்கணும், குறித்து வச்சுட்டேன் அதையும், நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா அப்படின்னு. ஒருவேளை சிங்கம் உன் பிள்ளையா இருக்கா? என் பிள்ளைய நம்பிதாங்க நான் உட்கார்ந்துருக்கேன். அவர் பிள்ளைங்க மார்க் நம்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நல்ல மார்க் எடுத்து ஜெயிச்சு பாஸ் ஆயிரணும். இந்த வட்டம் போயிருச்சுன்னா அது நான் என்ன செய்வேன்? எல்லா சிங்கத்தை எதையுமே நம்பாத, கர்த்தரை நம்பு. மார்க்க நம்பி உட்காராத, கர்த்தரை நம்பு. கர்த்தர் எல்லாத்தையும் மாத்துவாரு. உன் குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் மாத்துவாரு. கர்த்தரை தேடுகிற குடும்பம் எப்படி இருக்குன்னா, யோசுவா 24:15 சொல்லப்பட்டபடி, நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்பான். அப்படின்னா எப்படிங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆனா குடும்பமா சர்ச் கோடி. அதுதான் நானும் என் வீட்டாருமோ என்றால் குடும்பமா சர்ச்சுக்கு போறது. இரவு ஜெபம்னா சாப்பாடை எல்லாம் வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்றது இல்லை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணுறது. நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணிட்டு தாங்க நாங்கள் படுப்போம். குடும்ப ஜெபம் பண்ணுறவங்க வீடை கவனித்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்களுடைய அந்த அந்த பிரச்சனை போராட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அடங்கி முடிவுக்கு வந்துருங்க. குடும்ப ஜெபம் அவ்வளோ விசேஷித்தது. அந்த குடும்பத்துக்குள்ள அன்பு வரும், ஐக்கியம் வரும், எல்லாம் சரியாகும், சரியாக எடுத்து கட்டப்படும். அந்த வீட்டில் ஒய்ஃபை சரியாக கனெக்டில் ஆகிருக்கும், எல்லாரும் கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா அவங்க எப்பயுமே நீங்கள் போய் கவனிச்சிங்கன்னா எதுவானாலும் உடனே பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒன்னால தாண்டி பிரச்சனை வந்துச்சு, ஒன்னால தாண்டி எப்படி ஆச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. கத்திக்கூட அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா உடனே முழங்கால் போடுவாங்க. குடும்ப ஜபத்துல முழங்கால் போடுவாங்க, இல்லைன்னா வீட்டுல தனி ஜபத்துல முழங்கால் போடுவாங்க. அவங்க கர்த்தரோட கனெக்ட் ஆகி கர்த்தர்ட்ட உட்காந்துருவாங்க. ஐயப்பா, என் வீட்டுல இந்த குறை வந்துருச்சு, இதை சரிப்படுத்துங்க அப்படின்னு போய் உட்காந்துருவாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வீட்டுல எது சிங்கமா இருக்கு? இல்ல உனக்குள்ள நீ எதையாவது நம்பிட்டு, திறமைய எதையாவது நம்பிட்டு முதல்ல அந்த சிங்கத்தை நம்புறத நிறுத்து. உன் திறமை மேல நம்பிக்கை வைக்கிறீங்களா, அதை நிறுத்து. உன் படிப்பு மேல நம்பிக்கை வைக்கிறீங்களா, நிறுத்து. உன் முதலாளி மேல நம்பிக்கை நிறுத்து. உன் கணவன் மேல நம்பிக்கை வைக்கிற நிறுத்து. நீ கர்த்தர் மேல நம்பிக்கை வை. ஒரு நன்மையும் குறைபடாதபடி கர்த்தர் உனக்கு. ஒரு BMW தான் கார் வேணுமா? நார்மல் கார்ல எதையா தருவாருன்னு நம்பிக்கை வைக்க நீ தான் கர்த்தரை தருவாரு. அல்லேலூயா. இன்னைக்கு மாட்டு வண்டியில கூட்டு போயிட்டாரு, அதுக்காக என்னை கைவிட்டார் இல்ல, உனக்கு அது ஏதோ ஒரு காரியத்துக்காக அனுமதித்திருக்கிறார். அந்த பாதை நன்மைதான், அந்த பாதை உனக்கு நன்மைதான். உங்க அப்பா வேலையை ஆசீர்வதிக்க போறது உண்மைதான். ஜெபிக்கிறவங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கும். உங்க அம்மா ஆரோக்கியமா இருப்பாங்க. உங்க பிள்ளைங்க ஞானம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஜெபிக்கிறவங்க வீட்டுல சமாதானம் இருக்கும்,
பாவத்துக்கு அங்க இடமே இல்ல. மன்னிக்கிற தன்மை கூடி ஜெபிக்கிறவங்க வீட்டுல இருக்குமா, உடனே மன்னிப்பு கேட்பாங்களாம், பழகுவாங்களாம். ஜெபிக்க ஜெபிக்க, இப்ப நீங்க சொன்னாங்க துதிக்க 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 எது விலகுன்னு நினைக்கிறீங்களோ அதுவே விலகிருமா. அதுவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. செஞ்சு பாருங்க, ஜெயம் எடுப்பீங்க. அல்லேலூயா. சம்பளத்தை நம்பாம இயேசுவை நம்புங்க. உங்க பலத்தை நம்பாம இயேசுவை நம்புங்க. கர்த்தரை தேடுறதுக்கு நீங்க ஒரு குறைபடாதபடிக்கு காலையில எழுந்த உடனே டிவிக்கு நேரம் கொடுக்கறத விட்டுட்டு நீங்க முழங்கால் படியிட்டு கர்த்தருக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் சில சிங்கத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது கவலையப்படாம கடன் உங்களை விழுங்காதபடிக்கு கர்த்தர் உங்களை வெளியடைத்து காத்துக்கொள்வார். அதை ஜெயிக்க வைக்க கர்த்தர் பலத்தை சுகத்தை தருவார். அது உங்களை மேற்கொள்ள விடவே மாட்டாரு. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையில ஒரு வார்த்தை மாறாதுன்னு சொல்றாரு. இந்த வார்த்தையில் நீங்க கட்டாயம் ஜெயம் எடுப்பீங்க. இது ஒரு நாள் ஜெயிச்சு உங்களை நீங்க நிறுத்தி வைக்கும். நீங்க மனம் மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்க பிரச்சனை சுத்தமா உங்களை விட்டு போயிருக்கும். உங்க முதல் இட்டு நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்தை கர்த்தர் செழித்தவங்க பண்ணுவார். நீங்க எதை நம்பி போடுறீங்களோ அதை அந்த காரியத்துல ஆசீர்வதிப்பார். சிறைப்பட்ட அனுபவம் வந்துருச்சா, சிங்க கெபில விழுந்துட்டியா, பவுலும் சீலாவை போல சிறைப்பட்டு அவரு விலங்குக்குள்ள நிக்கிறியா, துதி, துதிக்கிறவளா இரு. கர்த்தர் நீ துதிக்கிறவளா இருந்தேனா உன் ஜெப அறைக்குள்ளேயோ உன்னுடைய பிரச்சனைக்குள்ளேயோ இயேசு உள்ள இறங்கி வரத நீ பாப்ப. அவர் உனக்காக உள்ள இறங்கி வருவாரு. அந்த நன்மை நடக்கும். அந்த நன்மை நடக்கும் பொழுது நீ கர்த்தர் அங்க பாப்ப. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தினமும் தேவனை தேடு. நன்மையை ஒரு வீட்டில் ஒரு பாக்ஸ் எடுத்து, வீட்டில் ஒரு ஹாலில் ஒரு கண்ணாடி பாக்ஸோ ஏதோ ஒரு பாக்ஸோ எழுதி வச்சுக்கோங்க. காலைல நீங்கள் எந்திரிச்ச உடனே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு பேப்பர் எழுதி வச்சு ஒரு சுகம் கொடுத்துட்டாருன்னா, வாரம் ஃபுல்லாக டெய்லி காலையில் எந்திரிச்சு என்னென்னலாம் நன்மை நடக்குதோ ஒரு சின்ன பேப்பர் எழுதி, இன்னைக்கு எங்கள் டீச்சர் என்னை திட்டலை அப்படின்னா அது எழுதி உள்ளே போடுங்க. இன்னைக்கு நான் போனேன், எனக்கு பஸ்ஸு கிடைச்சிச்சு, எழுதி போடுங்க. உங்களுக்கு நடந்த நன்மையெல்லாம் எழுதி போடுங்க. புதுசு புதுசாக உங்களை எழுத வைப்பாரு. புதுசு புதுசா ஆசீர்வாதத்தை கொண்டு வர வைப்பாரு. புதுசு புதுசா உங்க வீட்டுல ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்க எழுதி எழுதி போடும் பொழுது கர்த்தர் உங்கள் நன்மையை உங்களுக்கு இன்னும் மிகுதியாய், ஒருவேளை எனக்கு வயிற்று வலி தாங்க, அந்த வயிற்று வலி சுகமாகணும், ஜெபம் பண்ணு, முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு சுகத்தை கொடுத்தாருன்னு எழுதி இந்த பேப்பர்ல போடு. உன் வீட்டுல ஒரு குட்டி பேப்பரா கிடக்கட்டுமே, மாச கடைசியில நீங்க அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு மாசம் முழுவதும், ஒருவேளை மாச கடைசி வரைக்கும் வந்து ஐயோ இந்த மாசம் நான் எப்படி கழிக்க போறேன்னு நீங்க நினைக்கும் போது அவர் கழிக்க பண்ணிட்டார்னா, நீ போய் ஒரு பேப்பர்ல எழுது, போன மாசத்தை நான் நல்லா தான் முடிச்சேன், என்னை முடிக்க பண்ணினார், என் தேவைகளை சந்தித்தார், நீ எழுதி போடு. கர்த்தர் உனக்கு செஞ்ச நன்மைகளை நீ பாக்ஸ் நிறைய பார்க்கும் பொழுது அடுத்த மாதம் நீ இன்னும் மிகுதியாய் அந்த பாக்ஸை நிரப்புவ. ஒவ்வொரு மாசமும் கர்த்தர் அபிரிதமாய் நிரப்பி உனக்கு வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சம்பளம் மீத எடுக்க பாதைகளை திறப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? தேவன் அதை செய்வாரு. ஒருவேளை இதுவரைக்கும் அட்ரஸ் உன்னையோ பத்தி யாருக்கு தெரியாம இருந்தா இனிமே தெரிய பண்ண வைப்பாரு. இனிமே உன் நன்மை குறைவுபடாது. உன் நன்மை அவர் நிரப்ப ஆரம்பிச்ச உடனே நீ மத்தவன் சொல்லுவான், நீங்க போய் ஜெபம் பண்ணி வாங்கிருங்க, நீங்க ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. நீங்க ஜெபிக்கும் போது எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இந்த சிங்கத்தை குறித்து அங்க வந்து தானியேலை முழுங்கக்கூடிய பிரச்சனையா என்னது? உங்களை முழுங்கக்கூடிய பிரச்சனையை கர்த்தர் முடிக்க வல்லவராயிருக்கிறார். சிங்கத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க மெய்ப்பனை நம்பி இருக்கிறவங்களா இருக்கீங்களான்றத நீங்க கர்த்தரிடத்துல இனி காட்ட போறீங்க. நீங்க அப்படி காட்டும் பொழுது கர்த்தர் அப்படி நீங்க காட்டுறவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில நல் மெய்ப்பனாய், உங்களை நல்ல பாதைகளை நடத்துகிறவராய், உங்களுக்கு தேவையான உணவு கொடுக்கிறவராய், உங்களை எங்க மேய்ச்சலுக்கு அனுப்பணுமோ அங்க சரியான இடத்துக்கு அனுப்புவாரு. அங்க இப்போ ஒரு ஆடு இருக்குன்னா அது நரிகளோ குள்ள நரிகளோ தந்திரமான ஓநாய்களோ அந்த கூட்டத்துக்குள்ள கர்த்தர் உங்களை விட மாட்டாரு. நிச்சயமா பாதுகாக்கிற தேவன் உங்களை நல்ல மெய்ப்பனாய் இருந்து பாதுகாத்து உங்களை வழிநடத்துவார்.
நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்க எந்த சிங்கம் உங்ககிட்ட பெருசா பலம் வாய்ந்ததா நிக்குதோ அதை இன்னைக்கு இப்ப ஜெபிக்கும் போது அதை சாகடிச்சிருங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இனிமே வரும்போது இல்ல இல்ல நான் கர்த்தரை நம்பி இருக்கேன், இல்ல இல்ல நான் கர்த்தரை தான் நம்பி இருக்கேன், இல்ல நான் உங்களை நம்பல நான் கர்த்தரை நம்பி இருக்கேன்னு நீங்க எப்ப சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதிலிருந்து ஒரு நன்மையும் குறைபடாது. ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தமை சோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை உடையது ஐயா. இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தார். ஒரு நன்மையும் குறைபடாது என்றீரே. பிள்ளையே, நீ ஒருவேளை சிங்கம் தன் பலத்தை நம்பி இருந்தது போல நீ யாரையாவது நம்பி இருக்கியா? நீ எதை நம்பி நிக்கிற? தன் வேகத்தை நம்புச்சு, ஆனா பட்னி கிடந்துச்சு பாரு. ஒருவேளை உங்ககிட்ட எந்த சிங்கம் தன்னுடைய சுயம், படிப்பு, மேன்மை, என்கிட்ட இருக்க வேலை, பெரிய வேலை, நான் அப்படிப்பட்ட பதவியில இருக்கேன், நான் என் குடும்பத்துல இவ்வளவு சொத்து இருக்கு, நான் எனக்கு இது இருக்கு அப்படின்னா ஒரு காரியத்தை கர்த்தர் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறாரு. அந்த சிங்கத்தை பட்டினி போடு. அதுக்கு இனிமே அதை மேன்மைப்படுத்தாத. நீ இயேசுவை உயர்த்து. நீங்க தான் சொல்லி அவரை உயர்த்து, அவரை மகிமைப்படுத்து. நீ மேய்ப்பனை நம்பி இருக்கேன்னு, அவரை நம்பி இருக்கேன்றத அவருக்கு காண்பி. இந்த வேலைதான் நான் நம்பி இருக்கிறேங்க, அந்த வரவேண்டிய இந்த பணத்தை தாங்க நான் நம்பி இருக்கேன். நம்பி இருக்காத. அந்த சிங்கத்தை விட்டுரு. நீ ஒரு ஆடை போல மேய்ப்பனை நம்பிரு. நான் என்னுடைய கணவரை, என்னுடைய தகப்பனார, நான் அவரைத்தான் நம்பியிருக்கேன், என் மார்க்கை நம்பியிருக்கேன், நான் இந்த காரியத்தை நம்பியிருக்கேன், குழுவை நம்பியிருக்கேன், நான் இந்த பணத்தை அந்த இதை நம்பியிருக்கேன்னு நீ நினைச்சதுன்னா ஒரு விஷயம், இப்ப ஆண்டவரே நான் இதெல்லாம் என் உள்ளத்துல நீங்க சொல்லுங்க, நான் இதை நம்பியிருக்கேன், இந்த காரியத்தை நான் நம்பி நின்று என்னை மன்னிச்சிருங்க, இனிமே நான் உங்களை நம்புவேன்னு சொல்ல முடியுமா? உங்க உள்ளத்துல சொல்லுங்களேன். ஆண்டவரே நான் இதெல்லாம் நம்பியிருந்தேன்ப்பா, இந்த பணத்தை நம்பியிருந்தேன், இந்த வீட்டை நம்பியிருந்தேன், இந்த மனுஷனை நம்பியிருந்தேன், இனிமே ஏசப்பா உம்மை நம்புவேன், இனிமே நான் உம்மை நம்புவேன். ஆண்டவரே உம்மை நம்பி நிற்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு மாறட்டும். நீ ஏதாவது ஒரு மருத்துவரை நம்பி இருந்தேனா இன்னைக்கு இந்த பிரதான மருத்துவரை நம்பு. நான் நம்பினது தப்பு, அவர்கிட்ட போனாதான் சரியாகும், அந்த மருத்துவர்கிட்ட போனாதான் சரியாகும், நீ நம்புறையில் அதை மாத்து. உன் வாழ்க்கையை மாத்துறவர் வந்துட்டாரு. உன்னை சுகமாக்குறவர் நிக்கிறாரு. உன்னை பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. ஒருவேளை நீ இப்ப என்னைய நான் நீங்க தான் சுகம் கொடுக்கணும், இல்ல நீங்க தான் இதை செய்யணும்னு நீ சொல்லணும்னு நிக்கிறாரு. உன் பலவீனத்தை நாறிவேன்ல, உன் வியாதிய நாறிவேன், உன் பிரச்சனைய நாறிவேன், உனக்கு தேவையான உணவுகளை கொடுக்கிறவன் ஆனல்லவா. இன்னைக்கு அந்த காரியத்தை பட்னி போடு. இனிமே ஒன்ன நம்ப மாட்டேன், நான் இயேசுவை தான் நம்புவேன்னு நின்னேனா இயேசு இன்றைக்கு உன் வாழ்க்கையை மாற்ற போறாரு. சிஸ்டர், பிரதர், உன் வாழ்க்கையை இன்னைக்கு இயேசு மாத்த போறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு இயேசு இன்னைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறாரு. தப்பனே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு அறிக்கை பண்ணியிருக்கிறாங்க, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இனி நான் உம்மை நம்புவேன்னு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறையப்படாதபடி அவர்களை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.